ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நம்மளோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி பூசணியோட இலை எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, இலையோட இந்த மாதிரி காம்பு பகுதியை நம்ம எடுத்துட்டு, இது மேலே இந்த மாதிரி நல்ல கனமாக இருக்கும் இல்லைங்களா, பின்னாடி சைடில் அதை இப்படி பிடிச்சி மெதுவாக இழுத்தோம்னா கொஞ்சமாக இருக்க பகுதி வெளியே வந்துடும். இப்போ வாழை இலையில் எப்படி நமக்கு அந்த மேலே ரொம்ப குண்டான சைஸ் கிடைக்குமோ அதே போல் இதுலேயும் இருக்கும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி கிள்ளி அந்த மேலே இருக்க அந்த குண்டு பகுதியை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த இலையை நம்ம பயன்படுத்தலாம். இதை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பூசணி கொடி, அதனால் மண் நிறைய பட்டு இருக்கும். நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி 2-3 தடவை போல் நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் பூசணி பூ இதையும் இந்த மாதிரி எடுத்து மேலே இந்த மாதிரி இருக்க அந்த பகுதியை எடுத்துட்டு இதையும் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். இந்த பக்கம் இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை புட்டுட்டு மீதி இருக்க பகுதியை நம்ம நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி கொடி வகையிலேருந்து எடுக்கிற கீரையோ இல்லை பூவோ சமைக்கும் மாதிரி இருந்தால் அதை நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிக்கணும். அப்போ தான் அதில் தூசி மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவிக்கணும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பூசணி இலையை ரெடி பண்ணிட்டோம். இது பூவும் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கற்பூரவள்ளி இலை. இதுவும் ரொம்ப சின்ன சின்ன செடியாக வரதுனால மண் நிறைய பட்டு இருக்கும், தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். அன்றாடம் நமக்கு கிடைக்கிற பொருட்கள்லையே நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும், விட்டமின் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுற பொருட்கள். நம்ம இதை மாதிரி அன்றாட உணவில் இதை சாப்பிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இலை நல்லா இருக்க இலையெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இலையை பிக்கும் போது எவ்வளோ மண் கீழே கொட்டி இருக்குன்னு. இதில் நிறைய மண் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. பின்னாடி பாருங்கள், ஒரு தடவை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே எவ்வளோ மண் ஆயிடுச்சுன்னு. நல்லா 2-3 தடவை நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. பின்னாடி பக்கம் நிறைய மண் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கற்பூரவள்ளி இலையை அப்படியே கையில் கசக்கிட்டு இல்லை அரைச்சிட்டு அதை அந்த சாறு குடிப்ப வைப்போம். அப்போவும் இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அதே போல் தான் இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போதும் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவிக்கோங்க. இப்போ பூசணி இலை ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். பூவையும் நம்ம உள்ளுக்குள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி கழுவி எடுத்துக்கிட்டோம். இந்த இலையையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க. இதில் 3த்தில் எது உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் சமைக்கலாம், இல்லை எல்லாத்தையும் கூட ஒரே டைமில் கூட சமைச்சிக்கலாம். இதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். அடுத்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களுக்கு இதில் தேவைப்பட்ட வெங்காயம் சேர்க்கலாம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை, சிம்பிளாக செய்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பூசணி இலையை இப்படி எடுத்து வச்சு அதுக்கு மேலே இப்படி ஊற்றிக்கணும். இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். எதனாலனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் இருக்க இலையும் அதில் மேலே நம்ம மாவு போடலை, அதனால் இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும். இது நம்ம ஒரு நீளமான சைஸில் மடிச்சுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு மடித்து எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இதோட ஒட்டிக்கும். கெட்டியாக இருந்தால் மாவு அதிகமாக இருக்கும்.
உங்களுக்கு கொஞ்சம் திக்கான மாவு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இதை மடிக்கிறதே இந்த மாதிரியும் மடிக்கலாம், இல்லைனா இப்படி பெருசாக வச்சும் மடிச்சுக்கலாம். ஆனால் மடிக்கும் போதும் மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த பக்கமும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் மாவு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இதை நல்லா தடவிக்கலாம். இப்படி தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். மெலிசாக இதை நம்ம கட் பண்ணோம்னா அப்படி ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி இது வந்து ஓரமாக இருந்த பகுதினால கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மீதி எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இலையாக இருந்தால் இந்த மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம கற்பூரவள்ளி இலையையும் பூசணி பூவையும் இந்த மாதிரி அப்படியே எடுத்து இந்த மாவுக்குள்ளே போட்டு எடுத்து அப்படியே நம்ம தவாவில் வச்சு சுட போகிறோம். இதை நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கலாம், ஆனால் எண்ணெய் அதிகமாக இருக்க வேண்டாம்னால தான் நான் தவாவில் போட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ தவாவை ஏற்கனவே அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம பூசணி பூவையும் கற்பூரவள்ளி இலையையும் அப்படியே இந்த மாவில் போட்டு எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதில் எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு காட்டிட்டேன். அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி தவா ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் எடுத்து எண்ணெயிலையும் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து அதிகமாக எண்ணெய் இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் போடுற மாதிரி தடவி எடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்ல கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா ஸ்லோவான ஃப்ளேமில் வேக வைங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா உங்களுக்கு கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு வேணும்னாலும் கடலை மாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இப்படியே செய்யலாம், நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் 2 சைடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல கலர்ஃபுல்லாக 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்ல கிறிஸ்பியான ஹெல்தியான ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஹெல்த்தியான பஜ்ஜி விதவிதமான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.